வணக்க மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு ஃபுல் வீடியோ ஒன்று போடலான்னு நினச்சேன். அதனால் ஒரு வாரமாக வீடியோ போடல. இந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு ஓரளவுக்கு மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்ட்ரோ போடி எடிட்ரு. எனக்கு கடைசி ஒரு தரம் பார்த்துருக்காங்க. எனக்கு உடம்புல இருக்க எதுவும் எனக்கு பிடிக்கல. அதனால நான் குதிச்சு எல்லாத்தையும் உடச்சிட்டு போறேன். பொறுப்பெடுத்து முன்பின் யோசிக்காம பண்ண வேலைனால இப்ப 3 சக்கர வண்டியில போறதுக்கு பிராக்டிஸ் பண்றாரு. வெயில் அடிக்கிற நேரத்துல விட்டுட்டு பனி கொட்டுற நேரத்துல அண்ணன் தண்ணியில முன்பினிசில் அடிக்க முனைஞ்சாரு. இப்போ முக்காயிச்சு சப்பையானதான் மிச்சம். விளைவு தலையில இருந்து தக்காளி சாஸ் நிக்க ஆமா கூப்பிட்டு இதே தண்ணியில நான் அடிச்ச கடப்பாடு நீச்சல ஊரே பார்த்துச்சு. நம்ம நீங்க ரெண்டு பேரும் பார்க்கலன்றீங்க. நம்ம ரெக்கார்டு பண்ணுவீங்க. வந்து பாக்குறேன் இங்க பாடுவேன். ஐயோ, இதெல்லாம் ஒரு வேலை. ஏன் சர்வீஸ் நான் எத்தனை பிளக்க பார்த்திருக்கேன். பெருசு ஏன் இப்படி பேயாட்ட ஆடினார் நினைக்கிறீங்க? வீடு போனாலும் சரி, இனிமே இந்த பிளக் எனக்கு எழுத்துற மாட்டேன். நான் போய் என் பொண்ணோட்டி அனுப்பான். நானும் செய்யற அழிச்சாட்டியத்தை பாருங்க. டெய்லியில போற கரண்ட் எடுத்து எதுக்கு வேட்டி விடுவானே, எதுக்கு சொட்ட தலையை ஊடு காட்டுவானே. கரண்ட் பெருசா எனக்கு பெருசா அப்படி இங்க ஒரு பத்தி மண்டபம் நான் இருக்கேன். பேசி பார்த்து பதில் கிடைக்காதனால கரண்ட கிளி பார்க்க முடிவு பண்ணிட்டாங்க. அது 4 பேர் கையை பிடிச்சின்னு உங்களுக்கு தெரியாம உங்களுக்குள்ள ஒரு கருப்பாடு ஒழிஞ்சிட்டு. இந்த அறிவாளி காருக்கு பின்னாடி காத்தை கட்டிட்டு அடிப்படாம இருக்கு. ஹெல்மெட் வேற, அது மூளை இருக்கிறவங்க போட வேண்டியது. உனக்கு எதுக்கு? இவங்க 2 பேருக்கு வேலை மெனக்கிட்டு அது டபுள் செக்ஷன் கீழே வராங்க தெரியுமா? ஹெல்மெட் போட்டாலும் மண்டை உடையலன்னு செக் பண்றான். சக்சஸ், நல்ல ஹெல்மெட், மண்டை உடையில. ஆனா மூக்குல மட்டும் எனத்தான் வருது. இவன் என்ன பண்ணலாம்? இவன் உலகது இல்லாம சின்ன பையனை சேர்த்து கூட்டி போறானே. உலக சின்ன பசங்களே, இந்த மாதிரி பூச்சாண்டி பேச்சை நம்பி காட்டுல ஏறி உட்காராதீங்க. அவன் வாழ்க்கை மேலே பெல்ட் அடிப்பான். இந்த கம்பல் போட்ட கிறுக்கு பையன் மஞ்சள் தட்டியை போட்டுக்கிட்டு ஏதோ மங்களகரமா பண்ண போறான்னு நினைக்காதீங்க. மண்டை உடையிறது வழியை காட்டுவான். ஏன் கடல்ல குதிக்கணும் தானே? ஆளும் கம்மியா இருக்கப்பா. என் கேர்ள் ஃப்ரெண்டே லுக்கூர்ல தோட்டத்துக்கு தண்ணியை பார்த்து சொன்னா பாஞ்சு போய் தோட்டத்திலே விடலாம். ஒரு முட்டாள தேர்னா 1000 பேர் கிடைப்பாங்கன்னு யாரும் சொல்லியிருக்காங்க. கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள வந்து நிப்பாங்களாம். ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு காட்டுக்கு கீழே காத்தடிச்ச டியூபை வச்சா அடிப்படாதுன்னு நினைச்சிட்டாரு இவரே. ஆனா கிழிஞ்சது டியூப் மட்டும் இல்ல, சாரோட பேண்ட். டைமிங் தெரியாம ட்ரிப்ட் ஆச்சா என்ன ஆகும்? மெக்கானிக் புதுசா ஒரு வீடு வாங்குவாரு. இந்த டிரைவருக்கு டேர்னிங் வர்றதுக்கு முன்னாடியே ஆர்வம் ஜாஸ்தியாகி ஸ்ட்ரெயிட் ரோட்ல ட்ரிஃப்டிங் வச்சாரு. என்ன ஆச்சு? கார் வாய குழந்துச்சு. மஞ்சள் விளக்காடுல மங்களமா நீங்க நினைக்கூடாத ஒரு பார்க்கிங் பண்ண போறாரு. ட்ரிஃப்ட் பண்ணிக்கிட்டே நான் பேட்மேன் வந்தா அதனால 2 காரங்க நடு ரோட்ல வச்சுக்கிறீங்க. 4 கோடி ரூபாய் கார 4 கோடி போட்டிங்களா நாங்களா? இதுக்கு மேலே எனக்கு யார் ஒண்ணு கொடுப்பா? அம்மையா நான் உன்னை பார்த்தேன். You were hooting my man. கமோனக்கு தொங்குறதுல உங்களை மிஞ்சர் ஆள் இந்த ஏரியாலே கிடையாது. உங்க வீட்டுக்கு அலமாட்ட தொங்குறத இந்த ஊரே பார்த்துருக்கு. அவங்க சொன்னதுனாலதான் உங்களுக்கு இந்த வாய்ப்பே கொடுத்துருக்கோம். வெரி குட், பிராமாதமா பண்ணீங்க. ரவுண்டா நல்லா தான் இருக்குது. ஆனா கட்ட வருது பார்த்து. நீங்க இந்த புட்டையை சுத்தி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஞான பழம் நாங்க ஒரு பட்டம் கொடுப்போம். கூடவே உங்களை வேர்ல்டு ஃபேமஸ் ஆக்கி விட்டுருவோம். ரெடியா? கமான் ஜாக்கி. ஏத்தி விட்டா போதுமே, ஏத்தி இருக்கிறது விட மறந்துடும். சரி விடுங்க பாட்டிக்கா, நம்ம தப்பு இல்லை, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தப்பு. நீங்க சுத்தர பாதையில அவங்க எதுக்கு மரத்தை வளர்த்தாங்க? நாம ஒரு நோட்டீஸ் அனுப்போம். ஆபத்தை ஆர்டர் பண்ணி வாங்குறவங்கள பார்த்துருக்கீங்களா? இவரெல்லாம் அந்த லிஸ்ட் தான். தூண்டில மாட்டின மீன் எப்படி கஷ்டப்படும்னு இவரு மீனா இருந்து ட்ரை பண்ணியிருக்காரு. இவருக்கு தூண்டில் போட்டு பிடிச்ச உடனே இவரு தூண்டி விட்டு போல இருக்கு. செய்யறதெல்லாம் செஞ்சு போட்டு டியரை எவனாவது இப்படி பண்ணுவானா? இவரை சுழட்டி அடிக்கிறது வேடிக்கை பார்க்க சுத்தி எவ்வளவு பெரிய கூட்டம். யாராவது வேணான்னு தடுத்தாங்களா? ஒருவேளை ஊர் பூரா கடன் வாங்கிட்டு தண்ணியில மறைஞ்சிருந்தாரோ? அவரதை எப்படி தூண்டில் போட்டு தூக்கிட்டாங்களோ? வேகமா போக நினைச்சு பிளாஸ்டிக்கை பிராக்டிஸ்ல சுழட்டி விட்டவரு காணே சுழந்து கீழே விழுந்தார். புது ரெக்கார்டு உருவாக்குனார்ல, கீழே விழுந்து. ஒருவேளை உங்களுக்கு இந்த டேலண்ட் இருந்தா இந்த தாடிக்கார அன்று மாதிரியே நீங்களும் கரெக்டா அடிக்கலாம். ஹேர்ஸ்டைல் தாடியும் சூப்பராக டேட்டு டபுள் டோனு பார்த்தீங்களா? இந்த டிஸ்கஸ் அண்டில் யார்கிட்டே டிஸ்கஸ் பண்ணாம டிஸ்கஸ் தூக்கி கரெக்டா அடிச்சாரு. ஆனா கரெக்டா அடிக்கணும்னு நினைச்சிட்டு வரவங்க எல்லாரும் கரெக்டா அடிக்கிறது இல்லை. தெரிஞ்ச மாதிரியே பந்தா காட்டினா இப்படிதான் பங்கமாய் விழுவோம். ப்ளூ டோசர் ஏதோ பேலே டான்ஸுக்கு ரெடியாக போல இருக்கு. இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் வாங்க. இவர் பார்க்கறதுக்கு ப்ரொஃபஷனல் தெரியுதாரு. கரெக்டா தூக்கி அடிப்பான்னு நினைக்கிறேன். இவருடைய ஸ்டெப் மொத்த கவனிங்கோ. இவர் பயங்கரமான ஊர் சுத்தி போல இருக்கு. சுத்தி ஒரே இடத்த சுத்தி அங்கேயே விட்டுற வந்துட்டா. எப்பா உனக்கு சுத்தணும்னு ஆசையா இருந்தா ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டு ஊரை சுத்து. எதுக்கு நெட்டுக்குள்ள சுத்துற? இல்ல வா, நான் சொன்னா கேளுங்க, உங்களால முடியாது.
என்னதான் 2 பேர் ஒழுங்கு புலமா உட்காந்துருக்காங்கன்னு பாக்குறீங்க? ஏர் பேக் வேலை செய்யுதான்னு பாக்குறாங்க. இனிமே வேலை செய்யாது. டிரைவருக்கு பக்கத்துல இப்படி பிக்கினியை போட்டு பூச்சிட்டு இருந்தா என்ன ஆகும்? ஓட்டுநர் தட்டி பார்த்தா இறந்து கிளம்பிடுவாரு. விழுந்ததை பார்த்தா சற்று சந்தேகமா தான் இருக்கு இல்லைங்க. இது சில மக்கள் செஞ்ச கேக். வணக்கம் மக்களை, இதுதான் எங்க அத்தையோட கல்யாணம். இன்னைக்கு அந்த கேட்கல வாருங்க. எங்க அத்தை என்ன வெள்ளையாக போறாங்க. புல்ம குத்துவளுக்கு என்ன கேட்டா பழைய வாஷிங் மிஷினை பேப்பர் காரன்ட்ட போட்டு பேரிச்சம்பழம் வாங்கி சாப்பிடுறதுன்னு நிறுத்திக்கலாம். சேஃபா இருக்குங்கிறதுக்காக ஏர் பேக் சோஃபா கட்டியில் வைக்கிறாருன்னு பாக்குறீங்களா? இது நல்ல எண்ணமே இல்லைங்க. இவரு ஃப்ரெண்ட் அது மேல உட்கார வச்சு பறக்க விட போனாராம். நாளைக்கு இவன் பாருங்க உங்க போட்டு வரும். டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு ஜாக்கி பதிலா ஏர் பேக்கை வச்சு தூக்குறாரு ஐயா. இப்ப ஃப்ரெண்டு போய்யா ஸ்கேட்டிங் தெரியாது. நீங்க இந்த மாதிரி ஸ்கேட்டிங் என்னடா சொல்லிட்டாங்க. நீ டேரக்ட் குளிக்கிறாரு பாருங்க.